என்ன மாப்ள இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? அந்த பொண்ணு கீர்த்தி ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? எனக்கே என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல மாமா. பாருங்க, இப்ப கூட செல்வி அவங்களுக்கு இறக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு அவங்களோட தான் போயிருக்காங்க. இதை நான் என்னன்னு சொல்றது? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு உங்க கூட நல்லபடியா வாழணும்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிச்சனா, இல்ல எல்லாரும் ஏறி மிதிக்கிறதுக்காக தான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சனா? அதான் இல்ல. போதும், நீங்க சண்முகத்துக்கிட்ட சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கீர்த்தி என் பொண்ணை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசிருப்பா. அவ அப்படி பேசினதும் அவ நாக்க இழுத்து வச்சு அறுத்திருக்க வேணா? அதை விட்டுட்டு ஒன்னும் பண்ண முடியாத கையால் ஆகாதவ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? என் பொண்ணு எவ்வளவு ஒருத்தி அசிங்க அசிங்கமா பேசிருக்கா, அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? இதுக்குதான் அந்த குடும்பமே வேண்டாம், தலை முழுகிட்டு வந்துருன்னு தலைப்பாட அடிச்சிட்டு இருக்கேன். கேட்டாளா அவ? இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க. என் பொண்ணு தங்கம், அவளை போய் நாக்குல நரம்பு இல்லாம பேசிருக்கா. இவெல்லாம் நல்லா இருப்பாளா? ஆமா, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாவது அவ நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டீங்களா? இல்ல இதோ இப்ப நிக்கிறீங்களே கைய கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி இதே மாதிரி நின்னீங்களா? நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. எப்படி கேப்பீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நல்ல புள்ளன்னு பேர் எடுக்கணும், அதுதானே முக்கியம். ஊர்ல இல்லாத அண்ணன், அந்த அண்ணனுக்கு நல்ல தம்பின்னு பேர் வாங்கணும், இதுதானே உங்களுக்கு முக்கியம். கட்டுன பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா நடக்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? செல்வி கழுத்துல நீங்க தாலி கட்டினதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு புருஷனா நடந்துக்கவே இல்லையே. ஏன் ஒரு நல்ல ஆம்பளைய நடந்திருந்தா இப்படி ஒரு அவமானம் என் பொண்ணுக்கு வந்திருக்குமா? அம்மா சும்மா சண்முகம், பாக்குறாங்கம்மா. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிறத பார்த்து ஊரே சிரிக்குது. இப்ப இவங்க எல்லாம் பார்த்தா மட்டும் என்ன கெட்டு போயிட போகுது? எல்லாம் என் தலை எழுத்து. மாப்ள நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. அந்த வீட்டுல இருந்து அவமானப்படணும்னு உனக்கு என்ன தலை எழுத்தா? பேசாம சந்தன பாண்டி ஐயா கூட குற்றாலத்துக்கு செல்வியை கூட்டு வந்து குடும்பம் நடத்து. ராஜ மரியாதை கிடைக்கும், ஊரே உன்னை கையெடுத்து கும்பிடும். அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் எதுக்குடா உனக்கு? மாமா, இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, நீங்க மட்டும் உங்க மாமனார் மாமியார் கூட வந்து இருக்க மாட்டீங்க, தனியா போய் சுயமா வாழணும்னு ஆசைப்படுவீங்க. அதே எண்ணம் எனக்கு இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமாண்டா மாப்ள, நீ சொல்றது உண்மைதான். உங்க குடும்பத்துல மகா மட்டும் ஒரே ஒரு பொண்ணா இருந்திருந்தா மாமனார் மாமியாருக்கு ஆதரவா நான் அந்த வீட்லயே இருந்திருப்பேன். ஆனா உங்க குடும்பம் அப்படி இல்ல. அண்ணன் தம்பி தங்கச்சின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அதனால அங்கவங்க பாதுகாப்பா தான் இருப்பாங்க. ஆனா இங்க மனோன்மணி அம்மாவுக்கும் சந்தனபாண்டி ஐயாவுக்கும் செல்வியை விட்டா வேற யாரா இருக்கா? மாப்ள நல்லா யோசி, நான் சொல்றது உன் நல்லதுக்கும் சேர்த்துதான். சண்முகம், நீ யோசிக்கிறத கூட இவர் யோசிக்க மாட்டாரு. அவங்க குடும்பம், அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பா, இதுதான் முக்கியம். நாங்கெல்லாம் முக்கியமே கிடையாது. அதான் தினசரி அந்த வீட்ல என் பொண்ணை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும். இங்க பாருங்க, நீங்க கோபத்துல பேசுறீங்கன்றதுக்காக நீங்க பேசுற எல்லாத்தையும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. வார்த்தையை பார்த்து பேசுங்க. செல்வி மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை, ஏன் அதை விட அதிகமாவே எனக்கு இருக்கு. அது செல்விக்கு மட்டும் புரிஞ்சா போதும், உங்களுக்கு புரியணும்ன்ற அவசியம் இல்ல. அதை புரிய வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. டே மாப்ள, மாப்ள சொன்ன கேளு மாப்ள. என்னம்மா இப்படி பேசிட்டீங்களே, கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம்ல. பொறுமையா பேசுறதா? அப்படி பொறுமையா பேசி பேசிதான் இவங்க இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவங்கள வெட்டி வீசி எரியணும். அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கற குடுப்புல என் பொண்ணு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. நீ கடையை பாத்துக்கோ, நான் வரேன். அம்மா அம்மா சொன்ன கேளுங்கம்மா, இங்க வாங்கம்மா. ஷூ கடவுளே, அம்மா கோமா போறத பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போறாங்க போல இருக்கு. ஏற்கனவே அங்க இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க வேற அங்க போறாங்க, பிரச்சனை பெருசாயிடுமே. ஷூ இப்ப என்ன பண்றது?
வலி எப்படிமா இருக்கு? லைட்டா வலிக்குது டாக்டர். ஆனா இப்ப பரவாயில்ல முன்னாடி இருந்ததை விட. காயம் ரொம்ப பெருசு இல்லம்மா. பெருசா இருந்திருந்தா இன்னும் சிரமமா இருக்கும். இங்க பாருங்க சார், இவங்க வேற பிரெக்னண்டா இருக்காங்க. நீங்க தான் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணும். இந்த மாதிரி டைம்ல தேவையில்லாம எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்புறம் பிரெக்னன்சில நிறைய காம்ப்ளிகேஷனை கொண்டு வரும். இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் டாக்டர். ஏன் டாக்டர், கால்ல காயம் இவ்வளவு பெருசா பட்டிருக்கே, இனிமே என் பொண்ணால நடக்க முடியுமா? நோ, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. ஆஹா, காயம் ஆறுற வரைக்கும் அவங்கள குழந்தை மாதிரி தான் பாத்துக்கணும். இத உங்க வாயால நீங்களே சொல்லணும் தான் நான் அந்த கேள்வியவே கேட்டேன். சரிங்க டாக்டர், அதெல்லாம் நாங்க கேர் எடுத்து பாத்துக்கிறோம். அப்போ 3 டேஸ்ல மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அப்போ கூட்டிட்டு வாங்க. கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டா ஃபாலோ Okay, பண்ணுங்க. doctor. ஓகேயா? டேக் கேர்மா. சிஸ்டர், நீ வாமா. மாமா, டாக்டர் கிளம்ப சொல்லிட்டாங்க, நம்ம கிளம்பலாம். கீர்த்தி வாமா, கிளம்பலாம். பாத்து. ஐயோ ஐயோ, பாத்து பாத்து கீர்த்தி. என்ன கீர்த்தி இது? அதான் உன்னை நடக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, நீ இப்ப இறங்க பாக்குற? டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு நடந்து வராம எப்படி செல்வி வீட்டுக்கு வர்றது? பரவாயில்ல விடு. கஷ்டப்பட்டு இந்த காலை வச்சு நான் நடந்து வந்துடுறேன்.